மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஓனர் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க என்கிட்ட, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை வந்து என்னால் மறக்க முடியல, உன் ஞாபகமாகவே இருக்குது. அதோட என்னோடய ஹஸ்பண்டும் வந்து என்னை வந்து முழுசாக புரிஞ்சுக்கல. அவர் வேற ஒருத்தவங்களோட அஃபைரில் இருக்கார். நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. நான் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்கல மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க வந்து முன்னாடி என்னை கவனிச்சுக்கிட்டு இது பண்ணதெல்லாம் எனக்கு வந்து நைட்டு தூங்கவே முடியல. அந்த அளவுக்கு அவங்களோட அந்த பேசினது நல்லா அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம்லாம் வந்து எனக்கு அவங்களோட நினப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் அப்புறம் நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை அவங்க நமக்காக தானே இந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்க, அவங்க இருக்கிற வசதிக்கெல்லாம் நம்மலாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மனசுக்குள்ளேயே நான் நினச்சிக்கிட்டேன். சரின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதே பற்றியான சிந்தனையே ஓடிட்டு இருந்துச்சு. மறுநாள் மொபைல் ஆன் பண்ணப்போ கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நிறைய வாய்ஸ் மெசேஜெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பினேன். உடனே ரிப்ளை வந்துச்சு எனக்கு. என்னை வந்து தப்பாக நினச்சிக்காத, என் மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசணும், நீங்கள் வரீங்களா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துலேயே வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க. என் வீட்டில் வந்து நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்த அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் வந்து உன் மேலே எனக்கு ரொம்ப ஒரு லவ் வந்துடுச்சு, அதனால என்னால் வந்து அதை மறைக்க முடியாது. அதோட என் ஹஸ்பண்டும் வந்து என்னை புரிஞ்சுக்கல. அவர் வேற ஒருத்தரோட ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் நான் தான் வந்து அவரை வந்து நினச்சிக்கிட்டு என் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாளாக. என்னோட சந்தோஷத்துக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உடனே வந்து என்னோடய கையை வந்து அவங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு என்னை வந்து நீ ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் அவங்கள வந்து மனசார ஏற்றுக்கிட்டேன். 2 பேரும் வந்து அன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்குள்ளே நிறையா சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் என்னோடய ஓனர் ஒய்ஃப் சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே சந்தோஷமாக நான் இருந்த நாள்லாம் இன்றைக்கி தான் சொல்லணும். ஏன்னா நான் முழுமையாக வந்து மனசார இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன். எனக்கு ரொம்பவே இன்றைக்கி சந்தோஷமாக இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்குள்ளே என்னத்துக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் போயிட்டு வரேன், எனக்கு போகவே பிடிக்கல, இங்கே உன்னோடயே இருந்தணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் வந்து அதெல்லாம் நினைக்கக்கூடாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்போதும் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கான இடத்த நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அவங்கக்கிட்ட. உடனே சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாளே வந்து என்னோடய ஓனர் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து 1 வீக் வந்து வெளியில் போகிறது, அம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நானும் உடனே வந்து அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கிட்டேன். எப்படின்னா கார் ட்ரைவ் பண்ணுறதுனால அங்கேருந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, கால் ஆக்சிடெண்ட்னால வந்து என்னால் ரொம்ப நேரம் அங்கேலாம் ஸ்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் நான் இங்கேயே தங்கியிருக்கேன்னு சொல்லி இருந்தேன். 2 பேரும் அந்த 1 வாரமாக வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் வெளியில் நிறைய இடங்களுக்கு போனோம். அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் என்னை அழைச்சிட்டு போனாங்க. நிறையா வந்து சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே வாங்கி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையிலையும் நான் வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த நாட்கள். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆச்சுன்னா, என் முதலாளி வந்து பிஸ்னஸ் வந்து விஷயமா போன இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து கால் வந்து முடியாமல் போயிட்டு, அதனால் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளிநாட்டில் போயிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் என்னாச்சுன்னா, என் முதலாளி அம்மா எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலியோட மாமியார் மாமனார் எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போயிட்டு அவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கால் சரியாயிடுச்சு. இருந்தாலும் வந்து அங்கேயே வந்து பிஸ்னஸ் வந்து இந்த பிஸ்னஸோட இதெல்லாம் எடுத்து அங்கேயே வந்து முதலீடு பண்ணிட்டாரு. முதலீடு
பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் சேர்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி. ஏன்னா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இங்கே பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து முதலாளி அம்மா மிஸ் பண்ணது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போதைக்கு நான் அந்த வேலை பார்க்குற இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கல. ஏன்னா அவங்களோட மாமியார் மாமனார்லாம் இங்கே இருக்காங்க. அவங்கள காரில் அழைச்சிட்டு போவோம் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க இருந்த நினைவுகளை வந்து என்னால் மறக்க முடியலை. அதனால நான் இப்போ வேறு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன். இதோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு